அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்ற ஒரு வாதம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். இந்த வழக்கின் முழுமையான பின்னணி என்ன? இரண்டு தரப்பிலும் என்னென்ன வாதங்கள் முன்வைத்து வருகிறார்கள்? விரிவான தகவல்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது எனவும், உள்கட்சி பிரச்சனை தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வழக்குகள் முடியும் வரைக்கும் கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்றும் அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் மற்றும் புகழேந்தி உள்ளிட்டோர் அளித்த விண்ணப்பங்களை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இந்த உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று சூரியமூர்த்தி செய்த வழக்குல அனைத்து தரப்பினருடைய விளக்கத்தை கேட்டு விண்ணப்பத்தை பரிசீலிக்க வேண்டும் என்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்வதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த விசாரணைக்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பன்னீர்செல்வத்தினுடைய மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் மற்றும் புகழேந்தி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்று சொன்னால், இந்த தடையை நீக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த மனு மீதான விசாரணையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த மனுக்களை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டனர். இந்த மனுக்கள் மீதான விசாரணையின் போது ரவீந்திரநாத் மற்றும் புகழேந்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு முன்பே நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனுக்கள் அளித்திருக்கிறோம், அந்த மனுக்களுக்கு பதிலளிக்கத்தான் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறதே தவிர மற்றபடி எந்த ஒரு முடிவையும் இதுவரைக்கும் எடுக்கல. தனிப்பட்ட அதிகாரம் கொண்ட தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணைக்கு தடை கேட்க முடியாது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. மேலும் மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்காத நிலையில முன்கூட்டியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அளித்த நோட்டீஸுக்கு பதிலளித்ததாகவும், அதாவது சூரியமூர்த்தியுடைய அந்த வழக்கின் அடிப்படையில பதிலளித்ததாகவும் மற்றவர்களுடைய மனுக்களை விசாரிப்பதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டதாகவும் வாதிடப்பட்டது. உள்கட்சி விவகாரங்கள் தொடர்பான வழக்குகள் உரிமையியல் நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இல்லாத ஒரு அதிகாரத்தை, அதாவது அந்த தேர்தல் ஆணையத்துக்கான அதிகாரமே அந்த இல்லாத ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்துல விசாரணை நடத்த முடியாது. அதனால மற்றவர்கள் அளித்த மனு மீது விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன.